இப்படி பயோலேயே வந்து 15 வயசு பிள்ளையோட அம்மானை வந்து போட்டு வச்சிருக்கே. யார் வயசு கேட்டாலும் வயசை சொல்கிறியே, உனக்கு பயமாகவே இல்லையா? உன்னை ஆன்ட்டி ஆன்ட்டின்னு கூப்பிடுவாங்க, கிளவி கிளவின்னு சொல்லுவாங்க, உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. பயமாலாம் இல்லை. இப்போ என் தம்பியோட பிள்ளைக்கு வந்து ஒரு 8 வயசு ஆகுது. அவன் வந்து நீ ஆன்ட்டின்னு தானே கூப்பிட போகிறான். அவனுக்கு நான் வந்து அத்தைனா வந்து ஆன்ட்டி தானே, ஆன்ட்டி ஆன்ட்டின்னு சொல்கிறதுல என்ன உங்களுக்கு பெரிய பிரச்சனை? நீங்கள் சின்ன பிள்ளைங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்களாம் உங்களுக்கு வயசே ஆக போகிறதில்ல, வாழ்க்கை ஃபுல்லாக 25 வயசு மாதிரியே தான் இருக்க போறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் இல்லை. 30 வயசுக்கு மேலே இனிமே தான் வந்து உங்களுக்கு லைஃபே வந்து ஸ்டார்ட் ஆகும். சரியா? அதனால் வந்து எனக்கு வயசை சொல்கிறதுல வந்து எனக்கு எந்த ஒரு அவமானமும் இல்லை. ஏன்னா வந்து லைஃப் வந்து 30 வயசோட முடிய போகிறது இல்லை. கிளவியாக இருந்தாலும் உயிரோடு தான் இங்கே இருக்கணும். இதில் என்ன ஒரு காமெடினா, நானாவது இன்னொரு 20 வயசில் வந்து 20 வருஷத்தில் வந்து செத்து போயிடுவேன். ஆனால் நீ இனிமே தான் வந்து கஷ்டப்பட்டு வேலை தேடி கல்யாணம் பண்ணி செருப்படி வாங்கி பிள்ளை பெற்று இன்னும் உனக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உன் லைஃப். அது தெரியாமல் நீ வந்து என்ன கிண்டல் அடிச்சிக்கிட்டு இருக்க. நான் தான் உன்னை கிண்டல் அடிக்கணும்.